இன்னைக்கு சட்டப்பேரவைக்குள்ள சிஎம் விஜய் அவர்கள் கொடுத்த இந்த ஒரு ஸ்பீச்சை அவரோட ஃபேன்ஸ் அப்புறம் டிவிகே தொண்டர்கள்லாம் பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சட்டப்பேரவைக்குள்ள குட்டி ஸ்டோரி கேட்பேன் நான் சொப்பனத்துல கூட கண்டதில்ல சாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன அந்த குட்டி ஸ்டோரி ஆகட்டும், அப்புறம் அந்த கை சைகை அப்படி இப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவங்க விஜய் அவங்க பேசுனது எல்லாமே பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. விதியுடன் மோது விஜயுடன் மோதாதே அப்படிங்கிற மாதிரி, ரிவெஞ்ச்னா இப்படி இருக்கணும் அப்படின்னும், வாயை திறங்க நீங்களே, நாங்க திறந்தா இப்படிதான் எல்லாரும் ஓடிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இதை வந்து ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ திரும்பவும் கண்டிப்பா சட்டப்பேரவை கூடும். அப்படி கூடுறப்ப எதிர்கட்சி தலைவரோ இல்ல எதிர்கட்சியை சேர்ந்த மற்ற உறுப்பினர்கள் யாராவது ஒரு ஆள் சபாநாயகர்கிட்ட வந்து இந்த மாதிரி நாங்களும் ஒரு சின்னதாக கை செய்கை பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சிருங்க. கேட்டு அவர் அனுமதி கொடுக்குற பட்சத்துல அவங்க எல்லாருமே இப்படின்னு கைய வச்சு அவங்களோட ஸ்பீச்சை கொடுத்தா எப்படி இருக்கும்? இன்னொன்னு, நாங்களும் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சொல்லுங்க அப்படிங்கிற பட்சத்துல இவங்க ஆரம்பிக்கிறாங்க. என்னது அப்படின்னா, அதே மாதிரி தாத்தா பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. இப்போ வந்து தாத்தா கேட்கிறாரு, நீ யாரை பார்த்தாரும் சின்ன பையனை பார்த்து கேட்கிறாரு. இங்க தாத்தாட்ட வந்து சின்ன பையன் கேட்டாமல யாரை தாத்தா தேடுறீங்க அப்படிங்கிற மாதிரி பெரியவர்கிட்ட கேட்டாங்களே. இப்போ வந்து அந்த பெரியவர் கேட்கிறாரு, யார தம்பி நீ தேடுற அப்படின்னோடனே அந்த பையன் சொல்றான், எங்க அப்பாவை தேடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான்னு. அது எப்படி இருக்கும்? இது நடக்குமா? ஏன்னா இப்ப வந்து இன்னைக்கு நடந்த அந்த ஒரு மொமெண்ட் வந்து ஒரு சினிமாட்டிக்கா, அதுக்கு பேக்ரவுண்ட்ல ரீல்ஸ்ல வந்து இந்த பிஜிஎம் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் பாக்குறப்ப ஒரு பயங்கரமா ஒரு மாஸ் மொமெண்டா இருக்கு. ரைட், ஓகே. இப்ப இது மாதிரி அடுத்து நடக்குமா? நடக்கணுமா? இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற சட்டப்பேரவை நிகழ்வுக்கு தான் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய டிஎம்கே ஃபேன்ஸ் வந்து அடுத்து இப்படி நடக்கணும், இப்படி பண்ணுங்க, அப்படிதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க.